Praise Lord, brothers and sisters. இன்றைய வேதவசனம் ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். இந்த வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடல. ஏன் உனக்கு இன்னும் நீ நல்லது செஞ்சு உனக்கு ஏன் இன்னும் நல்லது நடக்கல? நான் எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருக்கேன், எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, எனக்கு வெறும் கஷ்டம், எனக்கு வெறும் சோதனை மட்டும்தான் வருது. ஏன் அப்படி உனக்கு வருதுன்னா, அவரோட செட்டைகளை கீழே நம்ம போய் தஞ்சமாங்கல, அவரோட பாதத்துல போய் நான் அமரல. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. நம்ம அவர்கிட்ட போய் கேட்க மாட்டோம். நம்ம எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லைங்க. நமக்கு எவ்வளவு நன்மை நம்ம செய்யறோமோ, நம்ம மத்தவங்க நமக்கு அதுக்கு பலன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி மாதிரி நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவங்க எனக்கு நான் அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அவங்க எனக்கு நல்லது திரும்ப செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம எதிர்பார்க்காம அவரோட சமூகத்துல போய் நம்ம உட்காரும் போது, ஒருத்தவங்க நல்லது செஞ்சு அவரோட சமூகத்துல போய் உட்காரும் போது, அவரோட பாதத்துல போய் உட்காரும் போது அதற்குரிய பலனை அவங்க நமக்கு தராங்களோ இல்லையோ, அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். இப்படியாக நம்மளுடைய சமூகத்துல அமர்ந்து நமக்கு பலனை பெற்றுக்கொள்ளுமாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். ஆமென். God bless you.